ஸோ இந்த ப்ராப்ளம் கிராஃபிக்கல் மெத்தடில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது மேக்ஸிமேஷன் ப்ராப்ளம். அந்த அப்ஜெக்ட் ரெண்டு கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. வெரி ஈஸி ப்ராப்ளம் தான். 3x1 5x2 ஈக்குவல் 15. சம்டைம் வந்து நம்ம கிராஃப்ல பாயிண்ட் பிளாட் பண்ணும்போது அது எக்ஸாக்டா தெரியாது, பாயிண்ட்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சால்வ் பண்ணிருங்க. x1 x2 x1 0னா 5 அங்கே டிவைட் பண்ணா 3 வரும். x2 0னா 3 அங்கே டிவைட் பண்ணா 5 வருது. அடுத்து 5x1 2x2 ஈக்குவல் டு 10. ஸோ ரெண்டு கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷனும் ஈஸியான ஈக்குவேஷன் தான். x1 x2 ஃபர்ஸ்ட் x1 0னா x1 plus 0, அப்போ x2 வந்து 2 டிவைட் பண்ணா 5. இப்போ x2 0, அந்த 5 அங்கே டிவைட் பண்ணா 2 வரும். ஓகே, ஈக்குவேஷன் இந்த பாயிண்ட் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இது அப்படியே கிராஃப்ல இது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹையஸ்ட் வேல்யூ x1ல 1 5, x2ல 5. சும்மா இது 1 1 எடுத்துக்கலாம் அது. ஓகே, ஸோ 0 1 2 3 4 5. ஸோ அது மாதிரி இங்கேயும் 1 2 3 4 5. ஸோ ஃபர்ஸ்ட் 0, ஸோ ஃபர்ஸ்ட் 0,3, அதாவது x1 0 0,3னா x1ல பார்க்கணும். ஸோ 0,3 இது பாயிண்ட். அடுத்தது 5,0 5,0னா x1ல பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் x2ல இது x1, இது x2, இந்த லைன் y ஆக்சிஸ் வந்து x2. ஸோ அதனால ஸோ x1 0 x2 3னா 0,3னா நம்ம x2ல 3ன்னு பார்க்கணும். அடுத்தது x1ல 5 5,0. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு லைன். ஸோ லைன் நம்ம எவ்வளோனா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பட் இட் இஸ் எ பாசிட்டிவ் குவாட்ரண்ட். அதாவது எல்பிபி ப்ராப்ளம் பாசிட்டிவ், அதாவது x1 x2 நான் நெகட்டிவ் சொல்லியிருக்காங்களே. ஒரு மீனிங் வந்து என்னன்னா நம்ம x1 x2 பாசிட்டிவ் குவாட்ரண்ட், பாசிட்டிவ் மீனிங். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் தான் போகணும். இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் பாசிட்டிவ் வேல்யூ. அதனால தான் மற்றதுல நம்ம கிராஃப் வரைய தேவையில்லை. சம் ப்ராப்ளம் வந்து நெகட்டிவ்ல வரும், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக அந்த அந்த நெகட்டிவ்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஆனால் பாசிட்டிவ் குவாட்ரண்ட் தான் வச்சு ப்ராப்ளம் போடுவாங்க. ஓகே, இது லெஸ் தன்னா ஷேடிங் கீழே தான் வரும். அடுத்தது 0,5 0,5. ஸோ இது 0,5. அடுத்து 2,0. ஸோ இது 2,0. x1ல 2,0. ஸோ இதை ஜாயின் பண்ண லைன். ஸோ ரெண்டுத்துக்குமே லெஸ் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் ஈக்குவல் டுனால ஷேடிங் இன்னர்ல போகணும் இன்சைட். ஸோ ரெண்டுத்துக்குமே ரெண்டு லைனுக்கு ஷேடட் இன்னர்ல போகணும். இதுதான் feasible region. ஸோ இது O 0,0, A வந்து 2,0. அடுத்து இது B பாயிண்ட். இந்த கிராஃப்ல பார்த்தா கிளியரா தெரியும். இது C வந்து 0,3. ஸோ இந்த OABC இஸ் a feasible region. ஸோ இதுதான் வந்து feasible region சொல்லுவாங்க, feasible region. ஸோ இங்க இருக்கிற சொல்யூஷன் எல்லாமே அதை feasible சொல்யூஷன் சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க அந்த கார்னர் பாயிண்ட்ஸ், அதாவது OABC அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிக்கு வந்து நம்ம கிராஃப் பார்க்கலாம். நான் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் சொன்ன மாதிரி இது A 2,0, திஸ் இஸ் B, இது C, O வந்து 0,0. ஸோ CAOக்கு பிரச்சனை இல்லை, C வந்து 0,3, இது 0,3. இந்த B தான் இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் சம்திங் வருது. ஸோ அது நம்ம எக்ஸாக்டா அதாவது 1.1 இது வருதுன்னு நினைக்கிறேன். இங்க வந்து 2.4 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த பி வந்து ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்றேன். ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா பாயிண்ட் இந்த மாதிரி வரும் ஃபிராக்ஷன்ல. ஸோ இதை எப்படி சால்வ் பண்றது காமிக்கிறேன். அதுல ஒரு ப்ராப்ளத்துக்கு நான் போட்டிருக்கேன். சப்போஸ் அந்த பாயிண்ட் உங்களால கண்டுபிடிக்க தெரியலனா அந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. ஸோ இது என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆல, அதாவது இதுல x2 வந்து 5 இருக்கு, அங்க x2 வந்து 2 இருக்கு, ரெண்டுமே சேமா மாத்தணும். அப்போ இந்த 5 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, அங்க இருக்க ஈக்குவேஷன் வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இது 2ஆல மல்டிப்ளை 10 ஆயிடும், அங்க 10 ஆயிடும். ஸோ இது ஃபுல்லா 2ஆல மல்டிப்ளை பண்ணா 6x1 10x2 ஈக்குவல் டு 30 வரும். அடுத்த ஈக்குவேஷன் 5ஆல மல்டிப்ளை பண்ணா 25x1 10x2 ஈக்குவல் டு 15 வருது. ஸோ இது அப்படியே பாருங்க, சேம் x2 சேம் ஆயிடுச்சு. எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க, அதாவது சைன் மைனஸ் 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 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. x2 கேன்சல் ஆகிடும் 10. இது சப்ராக்ட் பண்ணா -19x1 வரும், இது -20 வரும். அப்போ ரெண்டு சைடு மைனஸ் கேன்சல் பண்ணிக்கோங்க. x1 ஈக்குவல் டு 20/19 வரும். ஓகே, இதை நீங்க டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ல வருது. ஸோ நீங்க பாயிண்ட்ல வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதாவது 20 / 19 பண்ணா 1.1
1.05 வருது. ஸோ ஆனால் அங்கே கிராஃப்ல பார்க்க 1.1 மாதிரி தெரியுது. ஓகே, 1.05னா அது 1.1 தான். ஸோ நம்ம அப்படி போட்டாலும் ஓகே தான், இல்லை நம்ம ஃப்ராக்ஷனில் போட்டாலும் ஓகே தான். இப்போ இந்த x1 வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. அதாவது 3 bracket 20/19 plus 5x2 equal to 15. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதை மல்டிப்ளை பண்ணா 60/19 plus 5x2 equal to 15 வருது. ஸோ 5x2 equal to 15. இந்த 60/9 அது வந்து -60/19 -60/19 வரும். x 19 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 19 into 15. ஸோ 19 15ஆல மல்டிப்ளை பண்ணா 285 வருது. ஸோ 285 minus 60 divided by 19 வரும். ஸோ அப்போ 5x2 equal to சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 225/19 வருது. 220/19. ஸோ இப்போ ரெண்டு சைடு 5ஆல கேன்சல் பண்ணுங்க. இந்த 5 கட் பண்ணீங்கன்னா அந்த 225 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா வரும்னா 45 வருது. ஸோ இது 45 வருது. அப்போ x2 ஓட வேல்யூ வந்து என்னன்னா 45/19 வருது. ஸோ அதுதான் இந்த பி பாயிண்ட். x1 வந்து 20/19. ஸோ அப்போ இந்த பியோட பாயிண்டிங் 20/19 45/19. ஸோ 45/19 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னா 2.36 வருது. ஸோ 2.34 வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கிராஃப் பாருங்க. ஸோ சார் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனா நீங்க எப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 1 பாயிண்ட் வந்து 1 பாயிண்ட் பி வந்து 1.1 எடுத்துக்கோங்க இந்த பாயிண்ட். சி வந்து 2.5 நடுவில் வருது. அப்போ 2.4 எடுத்துக்கலாம். 2.4. ஸோ நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம். 1.1, 2.4. 1 டெசிமல் பாயிண்ட் ஒரு டிஜிட். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டா வேணும்னா நம்ம அதை சால்வ் பண்ணி தான் போடணும். அது ஃப்ராக்ஷன்ல வருது. இல்லைன்னா கிராஃப்லேயே நான் பார்த்து போடுறேன்னா எக்ஸாக்டா தெரியாம கொஞ்சம் அப்ராக்சிமேட் போட்டாலும் ஓகே தான். ஓகே, ஸோ இப்போ இந்த பி ஓ வந்து 0, ஏ வந்து 2,0, சி வந்து 0,3. ஸோ இப்போ இந்த கார்னர் பாயிண்ட்லாம் இந்த பாயிண்ட்ஸ் ஓ 0,0, ஏ 2,0, பி வந்து என்ன சொன்ன மாதிரி 1.1, 2.4 டிவைட் பண்ணாதான் வரும். சி வந்து 0,3 வருது. ஸோ z ஈக்குவல் டு ஈக்குவேஷன் அப்படி எழுதுங்க. z கொடுத்துருக்கோம் 5x1 3x2 5x1 plus 3x2. ஸோ ஒரு வேலையை அதை அப்ளை பண்ணி z வேலையை கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் z வேல்யூ ரெண்டுமே 0.00னால ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 00 தான் வரும். ஸோ 0 plus 00. அடுத்த 0.2x 5 into 2 3 into 0 0 தேவையில்லை. அப்போ 10 வருது. ஸோ நெக்ஸ்ட் 5 into 1.1 3 into 2.4. ஸோ இதை நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணி 5 into 1.1னா 5.5 வருது. ப்ளஸ் 3 into 2.4 நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7.2 வருது. ஸோ இந்த 7.2 இதை ஆட் பண்ணீங்கன்னா 5.5 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னா 12.7 வருது. ஸோ 12.7 வருது. ஸோ ஆனால் எக்ஸாக்டாக அந்த 20/19 45/19 போட்டிங்கன்னா உங்களுக்கு 12.37 ஏதோ வருது. 12.37 அதுதான் எக்ஸாக்ட். ஸோ இங்கே 12.7 வருது. ஏன்னா நான் 1 டிஜிட்ல ரவுண்ட் அப் பண்ணி போடுறேன். இதுவே இப்படி போட்டாலும் ஓகே தான். ஓகே, அடுத்த வேல்யூ லாஸ்ட் 0 5 into 00 3 into 3 9 வருது. ஸோ இது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். இதில் மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது மேக்ஸிமம் வேல்யூனா 0 10 12.7 தான் மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ தேர்ஃபோர் ஸோ மேக்ஸிமம் z equal to 12.7 at x1 வந்து 1.1, x2 வந்து 2.4. ஓகே, ஸோ இதுதான் சொல்யூஷன். ஸோ ஆக்சுவலாக 20/19 40/19 அப்படி ஃப்ராக்ஷனில் போட்டால் தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி போட்டிங்கன்னா 12.3 சம்திங் வருது. ஓகே, 12.4 வருது. இது 7 வருது. ஸோ பட் இந்த பாயிண்ட் தான் வந்துன்னா ஆப்டிமல் சொல்யூஷன் அட் the maximum value is z equal to 12.7. ஸோ இதுவும் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ இது யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் இதை பேஸ் பண்ணிக்கோங்க.